ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் டு நெல்லை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாரும் கேட்ட பருப்பு குழம்பு, நெல்லை ஸ்டைல் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பருப்பு குழம்புக்கு சிறுபருப்பு தான் எடுத்திருக்கேன். அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பருப்பு 1.5 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பில் செய்ய மாட்டிங்கன்னா துவரம்பருப்பே சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்க்கும் போது இந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்காது, அதனால் கூட கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1.5 கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு சேர்க்குறதா இருந்தால் 2 கப் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு திக்காக இருக்கும். பருப்பை நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போது பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன். பருப்போடு என்னெல்லாம் சேர்த்து வேக வைக்கணுமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். பருப்பு குழம்புக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான். நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூட காரம் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. அதோட 2 தக்காளி சேர்த்துருக்கேன், 10லேருந்து 15 பல் பூண்டு, அதோட ஒரு 15 சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுருங்க. அதோட 1 ஸ்பூன் சீரகம், அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்து தான் பருப்பு குழம்புக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க போகிறோம். கத்திரிக்காவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பருப்போடு சேர்க்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி கரெக்டாக 5 விசில் விட்டு இறக்கிடலாம். 5 விசில் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கி குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம போட்ட 5 பச்சை மிளகாவும் மேலே எப்படி அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். கரண்டியில் கடைஞ்சாலே நல்லா மசிஞ்சிரும். பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சப்பழம் அளவு புளி ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ பிசைஞ்சு புளி தண்ணியை சேர்த்துப்போம். புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு உப்பு, புளிப்பு, காரம் 3 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும். புளி தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், 1 கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் போட்டாச்சு. அடுத்தது பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசியாக தாளித்து கொட்ட வேண்டியது தான். தாளிக்கிற பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு அதை கொதிச்சுட்டு இருக்கிற பருப்பு குழம்புல சேர்த்துடலாம். கடைசியாக 1 கைப்பிடி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி பருப்பு குழம்புல வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு பண்ணினேன். எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயோட கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து போட்டு வேக வச்சு கடைஞ்சி பண்ணுவாங்க. அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு மட்டுமே போட்டு பருப்பு குழம்பு பண்ணியிருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டீங்க, துவரம்பருப்பு தான் சேர்ப்பீங்கன்னா துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஆனால் கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்தேன் இல்லையா, தேங்காய் துருவல் சேர்க்கறதுக்கு பதிலாக 2 பத்து தேங்காய், 1/4 ஸ்பூன் சீரகம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ குழம்பு கெட்டியாயிரும். ஏன்னா வெறும் துவரம்பருப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு குழம்பு ரொம்ப நீர்க்க இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பாதி துவரம்பருப்பு பாதி சிறுபருப்பு சேர்த்து செய்யுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.